உத்தரப்பிரதேசத்துல 5000 அரசு பள்ளிகள் மூட போவதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா 5000 அப்படின்றது முதல் கட்டமா அவங்க பண்ண போற நடவடிக்கை. இதோட பெரிய பிளான் என்னன்னா, யூபியில் இருக்க 29000 அரசு பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி, அதாவது தொடக்க நிலை மற்றும் உயர் தொடக்க நிலை 5ஆவதுலேருந்து படிக்கிற மாணவர்கள் அந்த பிரைமரி ஸ்கூல்ஸ், அடுத்து 8வது வரைக்கும் படிக்கிற அந்த மாணவர்கள் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ் 29000 பள்ளிகள் யூபியில் மூடுறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உத்தரப்பிரதேசில் மொத்தமாகவே அரசு பள்ளிகள் இந்த பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி 1,40,000 ஸ்கூல்ஸ் இருக்குது. 1,40,000 பள்ளிகளில் 29000 பள்ளிகள் மூட போகிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு காரணமும் சொல்லப்படுறாங்க. என்னன்னா, மோஸ்ட்லி எல்லா அரசு பள்ளிகளையும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த பள்ளியில படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 50க்கும் கீழே இருக்க பள்ளிகளை தான் தேர்ந்தெடுத்து இவங்க மற்ற பள்ளிகள் கூட இணைக்க போறதாகவும் சொல்லப்படுது. ஆமா, அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இத்தனை பள்ளிகள் இருந்தாலும் எல்லா பள்ளிகளையும் மாணவர்களுடைய அந்த சேர்க்கை என்ரோல்மெண்ட் கம்மியான விகிதத்தில் தான் இருக்குது. அதாவது ஒரு சில பள்ளிகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த 50க்கும் குறைவான மாணவர்கள் இருக்க பள்ளிகளை மூடிட்டு அந்த பள்ளிகளை அருகாமையில் இருக்கிற, இதை விட மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கிற மற்ற பள்ளிகளில், அரசு பள்ளிகள்லையோ அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ இந்த மாதிரி மாடல் காம்போசிட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பள்ளிகளில் இணைக்கிறதா தான் திட்டம் இவங்க போட்டிருக்காங்க. இது ஒரு காரணமாகவும் இருக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ஸ்கூலை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப இதுவா இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸ்மார்ட் கிளாஸஸ் இல்லை, ரெஸ்ட் ரூம்ஸ் ஒழுங்கா இல்லை, பாத்ரூம் ஒழுங்கா இல்லாதனால நிறைய மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்புறதுக்கே யோசிக்கிறாங்க. அதனால தான் எல்லா பெற்றோர்களும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பசங்களை சேர்க்கறதாகவும் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணமும் சொல்லப்படுறாங்க. யூபியோட நிறைய கிராமப்புற, அதுக்கப்புறம் நகர்ப்புற பள்ளிகள்லேயே அடிப்படையான கட்டமைப்புகள், குடி தண்ணி, கரண்ட் வசதி, அதுக்கப்புறம் கழிப்பறை வசதி, இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சூழல் நிறைய பள்ளிகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, இதுக்கப்புறம் அடிப்படை வசதிகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஆனால் இவங்க சைடில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு பெட்டரான கல்வி ப்ரொவைட் பண்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ இந்த மாதிரி அந்த பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்க பள்ளிகளில் அந்த மாணவர்கள் மாற்றம் செய்து விட்டு இந்த இடங்கள் இருக்குல்ல, இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இதை அவங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்காக பயன்படுத்துறதா அவங்க பிளான் வச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ இதனால மாணவர்களுக்கு ஒரு அப்கிரேடட் ஸ்கூல்ல அவங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு கல்வி இன்னும் மேம்படுத்தப்பட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இந்த விஷயம் எல்லாரும் எதிர்க்க இன்னொரு காரணம் என்னன்னா, அதாவது அடிப்படையான ஒவ்வொரு, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஸோ அந்த விதிப்படி ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, அதாவது 5வது வரை படிக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி இருக்கணும். ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு அப்பர் பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்கணும், அதாவது உயர் தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் மாற்றி டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த விதியை உடைக்க நேரிடும். ஸோ அதனால் எல்லாராலையும் கல்வி கற்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கவங்க ரொம்ப தூரம் பயணிக்க சூழல்லாம் ஏற்படும் இல்லை. ஸோ அதனால அங்க இருக்க மாணவர்கள் கிட்ட டிராப் அவுட்ஸ் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப இணைக்கப்படுற ஸ்கூல்ல இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போறதாகவும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, யோகா கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸஸ், லைப்ரரி, இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வர போறதாகவும் சொல்லப்படுது. யோகி ஆதித்யநாத் அவங்களோட இந்த மூமெண்ட்டை எதிர்த்து நிறைய பொதுமக்கள் இடையில நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி வருது. டீச்சர்ஸ் நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க, போராட்டங்கள் எழுப்பியிருக்காங்க. அடுத்து சமூக ஆர்வலர்கள் அவங்க இதில் நடக்கிற இதுக்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அவங்களும் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன், அது எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. ஒரு கிலோமீட்டருக்கும் இந்த ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதில்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலும் வேற வேறு இடங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்துருக்கலாம். ஸோ அப்போ அங்கே படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற அந்த விஷயங்களை கேள்விக்குள்ளாக்குறாங்க. அது போக இது சொசைட்டி லெவலில், சமூக லெவலில் இது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சமுதாயத்தில் எல்லா விதமான மாணவர்களும் இருக்காங்க, எல்லா பொருளாதார வசதி கொண்ட பிரிவினர்களும் இருக்காங்க. இப்போ சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்கள், தலித் மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்போ இது ஆக்சஸ் பண்ண முடியுமா?
ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் வந்து கல்வியை அடைவதில் வந்து கல்வி அவங்க பெறுவதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து இடைநிற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து இவங்கெல்லாம் விடுத்திருக்காங்க. அதே மாதிரி பல முக்கியமான மாவட்டங்களில் இருக்க பள்ளிகள் கூட இந்த ஒரு திட்டத்தை வந்து எடுத்துக்கொண்டு போறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசோடைய கேபிட்டல் லக்னோலயும் வந்து 1618 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல 445 பள்ளிகள் வந்து ஜூலைல மூட போறதாகவும் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது வந்து லக்னோவில் மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஜூலை ஆரம்பிக்கிற இந்த மாசத்தோட தொடக்கத்திலிருந்து அந்த உத்தரப்பிரதேஷ் மொத்தமாக இருக்கிற அனைத்து இடங்களிலும் வந்து நிறைய பள்ளிகளை வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தந்த பள்ளிகளில் வந்து 50க்கும் குறைவான மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லக்னோவில் நீங்கள் சொன்ன மாதிரி 445 பள்ளிகள், அடுத்து வந்து பிரயாக்ராஜ், அலகாபாத்தில் இருக்க பிரயாக்ராஜ், அங்கே வந்து 415 பள்ளிகள், சுல்தான்பூர், அதுக்கப்புறம் மதுரா, கோரக்பூர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 4150க்குமான பள்ளிகளை வந்து மூட போறதா வந்து இவங்க வந்து அந்த முதல்கட்ட இதில் வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இதனால மூடப்படுற பள்ளிகளில் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கு வந்து இந்த இணைக்க போற பள்ளிகளில் வந்து வேலை வாய்ப்புகள் தரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு வந்து வேலைகள் வந்து பறிபோகும் அப்படின்ற ஒரு நிலைமையும் வந்து இப்போ பேசப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுருப்பாங்க. அது போக அந்த ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியரோட பற்றாக்குறையும் இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்கூல் வந்து இன்னொரு ஸ்கூலோட மர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற போது இங்கே இருக்க மாணவர்கள் அந்த ஸ்கூலோட வந்து இணைஞ்சிருவாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கூலில் பணியாற்ற ஆசிரியர்கள் அது போக இந்த